கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட உங்களை நடத்துவாராக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை: கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14 இந்த வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோசேப்பை தன் கூட பிறந்த சகோதரர்களே குழியிலே போடுகிறதை பார்க்கிறோம். அவருடைய மேன்மைக்கு, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடை செய்கிறதை பார்க்கிறோம். அவருடைய சத்தம் கூக்குரல் கூட வெளியே கேட்கக்கூடாது என்று சொல்லி ஆழத்திலே போடுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யார் குழியிலே போட்டார்களோ அவருடைய கரங்களை கொண்டே தேவனாகிய கர்த்தர் மேலே தூக்கி எடுக்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு யார் தடையாய் நிற்கிறார்களோ அவர்களுடைய கரங்களை கொண்டே உங்களை மேன்மைப்படுத்த, உங்களுடைய ஆசீர்வாதமான வாசல்களில் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வார். ஐயோ, எனக்கு இந்த நபர்கள் தீங்கு செய்கிறார்களே, இவர்கள் தடையாக இருக்கிறார்களே, எனக்கு வருகிற நன்மைக்கு ஆசீர்வாதத்திற்கு இவர்கள்தான் தடை காரணம் என்று சொல்லி நீங்கள் குழம்பி கொண்டிருக்கலாம். பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் நீ மேலாவாய் என்று சொல்லி அவர்களை கொண்டே யோசேப்பை எகிப்திற்கு போகவும் யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், வழிநடத்தின தேவன் உங்களோடும் கூடந்து நீங்களும் ஆசீர்வாதமான இடத்திற்கு, உங்களை மேன்மைப்படுத்துகிறதற்கு கடந்து செல்ல உதவி செய்வார். உங்களுடைய ப்ரமோஷனுக்கு பல தடையாக இருக்கலாம். படிக்கிற காரியங்களில் தடைகள் இருக்கலாம். தொழில் காரியங்களில் பல நபர்கள் தடைகளாக இருக்கலாம். எல்லா தடைகளையும் மாற்றி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். கூட எகிப்திலே யோசேப்பை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்தி உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைப்பார். ஆசீர்வாதம் ஜெயம் உங்களுடையதாயிருக்கும். தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாக்காமல் மேலாவேன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் அறிக்கையிடுங்க. நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை அனுதினம் கேட்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you.